வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு கும்பலக்ன அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன். இப்போ நம்ம இந்த மாதம் முழுக்க நமக்கு சூரியன் சிம்மத்திலையும் கன்னியிலையும் பிரவேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னத்தில் இருக்கிற சனி, 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 4ஆம் இடத்துல இருக்கிற குரு, இவைகளுடைய வக்கர செயல்பாடுகள் மற்றும் மாத கிரகங்கள் அது பாட்டுக்கு கடகம், சிம்மம், கன்னி இப்படி போயிட்டு இருக்கிறதுல சூரியன் செப்டம்பர் 1லிருந்து 14 வரைக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரத்தில் போறார். இந்த அமைப்பு நமக்கு ஒரு வீடு மனை வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வாகனம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், அதற்காக நாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு செயல் திட்டங்கள் இதெல்லாம் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு, சொந்த பந்தங்கள், கூட்டு தொழில் செய்கிறது, இது சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் சாதகமாக இருக்கும். நம்மளுடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அப்போ 9ஆம் இடத்தின் அதிபதி சாரத்திலையும் அவர் போகிறாரு. அதனால் முயற்சிகள் வெற்றி தரும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இருந்தாலும் சுக்கிரனுடைய சாரத்தில் சூரியன் போகிறதுங்கிறது கொஞ்சம் நெருடலான விஷயம். ஏன்னா பகை கிரகங்கள். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனோ சூரியனோ யாரோ ஒருத்தர் பாதிச்சிருந்தாலும் அந்த பாதிப்புகளினுடைய அதனுடைய அடையாளங்கள் இதில் வரும். 14ஆம் தேதிக்கு உத்திர நட்சத்திரத்தில் சூரியன் மாறும்போது சொந்த நட்சத்திரம்ங்கிறதுனால சூரியன் வலுப்பெறுகிறார் 7ஆம் இடத்துல. இப்போ இதுக்குள்ள சனியினுடைய பார்வையும் அங்கே 7ஆம் இடத்துக்கு விழுந்துட்டு இருக்கு. இப்போ சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. இந்த 2 பேரும் பார்த்துக்கிறதுனாலையும் கணவன் மனைவி உறவுலையும் கஸ்டமர்கள் மற்றும் நமக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களாக இருந்தால் நிறுவனங்களை எடுத்துக்கிட்டான், இல்லைன்னா தனி மனிதர்களை எடுத்துக்கலாம். இது சார்ந்து வரக்கூடிய போட்டி பொறாமைகள் அப்படிங்கிற வகையில் அது இயங்கும். அப்படிப்பட்ட வகையில் சூரியன் பலம் பெறுகிறார் உத்திர நட்சத்திரத்தில். அந்த முதல் 3 நாள் சனியினுடைய பார்வையில் இருக்கும். அதுக்கப்புறம் கன்னி ராசிக்கு மாறிடும். அதனால பொதுஜன தொடர்பு, அரசு வழி அதிகாரிகள் ஆதரவு, அரசியல்ல ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் சாத்தியமாகும். பட் என்னன்னா எதிர்ப்புகளோடையே தான் அந்த 7ஆம் இடம் வேலை செய்யும். அதில் சனியினுடைய பார்வையும் இருக்கிறதுனால அதனுடைய ஒரு வேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஜெயிக்கிறது நம்ம தான், ஆனாலும் அந்த போட்டி பொறாமைகளை சந்திச்சு தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கருத்து. அடுத்து 17ஆம் தேதி உத்தர 2ஆம் பாதத்து கன்னி ராசியில போயிட்டாருன்னா 10 நாள் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால 8ஆம் வீட்டுல சூரியன் இருந்தாலும் சூரியனுடைய 7ஆம் வீட்டு பலனை அவர் கொடுக்கறதுனால பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா 27ஆம் தேதி அஸ்த நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. இப்ப சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரன் 6ஆம் அதிபதி. கடகராசி என்பது நம்மளுக்கு 6ஆம் வீடு. அதனால என்னன்னா ஹெல்த் சார்ந்து நம்ம பார்த்துக்கணும். அசம்பாவிதங்கள், வம்பு வழக்குகள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இதில் கவனம் எடுத்துக்கணும். ஒரு சின்ன சின்ன காயம் பட்டுக்கிறது, விபத்துகள் மற்றும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய போட்டி பொறாமையினால வாக்கு வம்பு வழக்குகள். சூரியன் என்றது தந்தை கிரகம்னு எடுத்துக்கணும். இப்போ தந்தை சார்ந்த ஒரு பலவீனங்கள் அவருக்கு பலவீனப்படலாம், அல்லது நம்மளுடைய உறவு பலவீனப்படலாம். அப்போ இந்த சூரியன் கேது சேர்க்கும்போது ஆத்மகாரகனாக இருக்கிறதுனால, அது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 2 கிரகமும் சேர்றதுனால, சந்திரன் நமக்கு 6ஆம் அதிபதிங்கிறதுனால ஹெல்த் ரீதியாக கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் நமக்கு வேலை செய்கிறதுனால எதிரிகள் தொல்லை, மறைமுகமான எதிரிகள் தொல்லை, நம்ம வேலையில் நடக்கக்கூடிய சில அசம்பாவிதங்கள், அசால்ட்டு, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சில எதிர்ப்புகள்,
அல்லது நம்மளை வந்து ஒரு டீக்ரேட் பண்ணுறதோ அவமானப்படுத்துறதோ பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுனுடைய பார்வையில் நடைபெறுகிறது. நமக்கு 2ஆம் இடம் என்பது பேச்சு, நம்மளுடைய பேச்சாற்றல், கையிருப்பு, பணம், குடும்ப உறவு. அப்ப அந்த ராகு சனியோட நட்சத்திரத்துல தான் அவரும் இருக்கார். அதனால இந்த காலகட்டத்துல மிக பொறுமையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் நம்மளுடைய வேகத்தை குறைச்சும் கோபத்தை குறைச்சும் கொண்டு போயிட்டோம்னா பெருசா ஒன்றும் பாதிக்காது. பேசிக்கலாவே நமக்கு 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு பக்கபலமா இருக்கிறதுனால நன்மைகள் நடக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் அதிபதி அப்படின்றதுனால பொதுஜன தொடர்பு, நம்மளுடைய டெய்லி நடவடிக்கைகள், நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் வாயிலாக நமக்கு வந்து ஒரு பலத்தை தான் கொடுக்குது. என்ன, அவங்க வந்து நல்லவங்களா இருக்கிற பட்சத்தில் நமக்கு அது பாசிட்டிவ் எனர்ஜியாக கிடைக்கும். மறைபொருளாக வேலை செய்கிறவங்க, நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நமக்கு எதிர்ப்பான வேலைகளை செய்கிறவங்கும் போது அதன் மூலம் நம்ம வந்து சில அவஸ்தைகள் அடைகிறோம். பட் இருந்தாலும் இந்த 27ஆம் தேதி வரைக்கும் ப்ராப்ளம் ஒன்றும் வராது. 27க்கு அப்புறம் அக்டோபர் 10 வரைக்கும் இந்த 8லேயே சூரியன் கேதுவோடையே சேர்றதுனால அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இது மாத பலன்கிறதுனால நம்ம செப்டம்பர் மாத இறுதி வரைக்கும் நம்ம இந்த பலனை சொல்லியிருக்கோம். அடிப்படையில் நம்ம லக்னத்துக்கு சுய பலத்துக்கு பவர் கொடுக்குற கிரகம் வந்து மெயினாக வந்து ராகு, குரு. இந்த 2 கிரகங்களும் நமக்கு நல்ல பலத்தில் தான் இருக்கு. ராகு வந்து நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்காரு. அது வந்து நம்ம சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய திறனை அதிகரிக்குது. குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு. அவரும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த குருவினுடைய செயல்பாடுகள்ங்கிறது அந்த வக்கரகதிக்கு உண்டான பலன்கள் நான் வந்து 12 லக்னங்களுக்கும் பதிவுகள் போட்டிருக்கேன். அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாத ரீதியாக நம்ம தடைகள் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணுமோ அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. 8ஆம் இடத்துல கேதுங்கிறது அடிப்படையில் அவர் நிற்கிற நட்சத்திரத்தின்படி வேலை செய்கிறதுனால, சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 6ஆம் இடம் என்பது மெயினாக ஹெல்த் ரீதியாக தான் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் மறைமுக எதிர்ப்புகள், எதிரிகள் அப்படிங்கிறது எங்கன்னா நமக்கு வேலை செய்கிற இடத்துல, கணவன் மனைவி உறவுல, இது மாதிரி விஷயத்துல மனத்தாங்கல்களை ஏற்படுத்தும். இப்போ ஒரு இஷ்யூ இருக்கு, ஒரு சண்டை நடந்து பேசுகிறோம், அதோடு முடிஞ்சிட்டா பரவாயில்ல. அதனுடைய தாக்கம் அப்படியே அது டெவலப் பண்ணிட்டு போய் அதன் மூலமாக நமக்கு அடுத்தடுத்த அவஸ்தைகளை வளர்த்துக்கிட்டு போகுது. அப்படிங்கிற வேலையை தான் அந்த கேது செய்யுது. உறவுகளானாலும் எந்த ஒரு விஷயத்தையும் துண்டிக்கக்கூடிய ஆற்றல் கேதுவுக்கு உண்டு. அதில் இந்த சூரியனும் போய் சேரும் பொழுது சூரியன் கேது கிரகண தோஷமாக மாறி செயல்படுகிறது. அது சூரியன் சார்ந்த பங்களிப்பை அங்கே கொடுக்குது. அதனால தந்தை வர்க்கம் சார்ந்து நம்முடைய கணவன் மனைவி உறவு அமைப்பிலையும் சரி, கஸ்டமர் அல்லது பார்ட்னர்ஷிப்பு இதுலேயும் சரி, இதெல்லாம் 8ஆம் இடத்துக்கு சூரியன் வந்த பிறகு, அதாவது 17ஆம் தேதிக்கு பிறகு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு அக்டோபர் 10 வரைக்குமே அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.